அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து மீன்ஸ் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தான் ஆப்போசிட்டில் வர ஒருத்தர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறாரு. 10:45 ஒரு 2 o'clock வரைக்கும் அந்த விக்டிம் பொண்ணும் பையனும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அந்த ஏரியா பப்ளிக் முன்ன வந்து. வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி பொறுப்பு திரு சுந்தர்ராஜ் அவர்கள் இந்த பீளமேடு கூட்டு பாலியல் வழக்கில் 3 அந்த குற்றவாளிகளையும் குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, அதாவது வாழ்நாள் சிறை, ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப் அவங்க கொடுத்து கன்விக்ஷன் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அக்கரன்ஸ் 2/11/2025 நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒஃபென்ஸ் அப்படிங்கிறனால ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் ஆஃப் தி ஹானரபிள் ஹைகோர்ட், அதே மாதிரி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கேஸ் உடனடியாக குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்ததுன்னு பேஸ் பண்ணி இமீடியட்டாக போலீஸ் தரப்பில் இந்த கேஸில் வித்தின் 30 டேஸில் அவர் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமே வித்தின் 30 டேஸில் 1/12/2025 அன்னைக்கு கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அவங்களுக்கான ஃபைனல் ரிப்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அடிஷனல் மகிழா கோர்ட்டில் அதை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த ஒஃபென்ஸ் ஒரு கிரேவ் ஒஃபென்ஸுங்கிறனால கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் இதை நடத்தணும் அப்படிங்கிறக்காக கமிட்டல் ஆகி கோயம்புத்தூர் மகிழா கோர்ட்டுக்கு விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிற்பாடு மீண்டும் கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணினாங்க. எங்கள் மகிழா நீதிமன்றத்தில் தான் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 2/2/2026 இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு 23/2/2026 அன்று விசாரணை முடிக்கப்பட்டு 24 அக்யூஸ்டுடைய கொஸ்டினிங் எல்லாம் முடிஞ்சு அன்றைய தினமே அரசு தரப்பில் ஆர்குமெண்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 27th டிஃபென்ஸ் சைடில் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இன்றைக்கி ரிசர்வ் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்க 3 பேர்த்தையுமே அக்யூஸ்ட்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் அந்த இனிஷியலாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் சொல்லியிருந்தார். எல்லா கவுண்ட்லையுமே ப்ராசிக்யூஷன் கேஸில் எல்லா கவுண்ட்டும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு கவுண்ட்டை தவிர. மற்றபடி இதில் ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கூட்டு பாலியல் அப்படிங்கிறது தான். 70 சப்கிளாஸ் 1க்கு கீழே வாழ்நாள் சிறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா செக்ஷனுக்கு கீழேயாகவும் குற்றவாளின்னு தீர்க்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு செக்ஷனை தவிர. இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் விசாரணை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்களுக்கு டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனுடைய கைடன்ஸ் இருந்துச்சு. என்னுடைய மிஸ்டர் கிருஷ்ணராஜா சார், அவர் தான் எங்கள் டிஓபி. இவர் கோயம்புத்தூர் டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சார். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நமக்கு அந்த சேலஞ்சிங்ஸை கரெக்டாக கொண்டு போகணும். ஏன்னா பிகாஸ் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களால் அந்த யூடியூப்பில் இதிலெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த கைடன்ஸ் கொடுத்து சாருடைய கைடன்ஸ், இட் வாஸ் அ டீம் ஒர்க். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சிட்டி டீமோட இன்வெஸ்டிகேஷனை அப்ரிஷியேட் பண்ணி ஜட்ஜ் அவருடைய அப்ரிசியேஷனை ரெக்கார்ட் பண்ணார். ஸோ இட் இஸ் கிரெடிட் டு த கவர்மெண்ட். ஸோ நம்மளை நம்பி கொடுத்த ஒரு ஒர்க் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஐ எம் ப்ரவுட் தட் நாளைக்கு விமென்ஸ் டே செலிப்ரேஷன், ப்ரையர் டு தட் டே இன்னைக்கு இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக. ஐ எம் ப்ரவுட் டு இன்ஃபார்ம் தட் such a judgment has been delivered by the honorable court today. இந்த இடத்துல ஒரு கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த அன்னைக்கு ராத்திரி 10:45 அந்த பொண்ணும் அந்த பையனும் அங்கே போய் அந்த பொண்ணுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு கெலாமிட்டி, ஒரு சூழ்நிலைக்காக அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்காக அந்த யூஸ் பண்ணுறதுக்காக தான் அங்கே போயிருந்திருக்காங்க. வித்தின் நோ டைம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அக்கரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அங்கே அந்த பையனை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து மீன்ஸ் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தான் கன்ஃபைன் பண்ணி வச்சு ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு கேங் ரேப். 11:15 அந்த பையன் கான்ஷியஸில் வந்ததுக்கப்புறம் ஒரு தேர்ட் பர்சன், ஒரு பைபாசர், அதாவது அவர் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வர ஒரு போகும்போது ஆப்போசிட்டில் வர ஒருத்தர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறாரு. அவங்க தான் அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்து 100க்கு ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணுறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு மேக் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் தட் 10:45 ஒரு 2 o'clock வரைக்கும் அந்த விக்டிம் பொண்ணும் பையனும் அங்கே இருந்தாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் இருந்துச்சு. ஐ வாண்ட் டு கிளியர் தட் அந்த பொண்ணுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனும் ரைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் 100 கால் எந்த டைமில் போச்சுங்கிறதுக்கான ரெக்கார்டை கோர்ட்டில் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இட் கேனாட் பி மேனிப்புலேட்டட். அதே மாதிரி டிஎன்ஏ எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லா விதமான எங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் எவிடன்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ப்ராசிக்யூஷன் கேஸை சப்போர்ட் பண்ணியிருக்கு இதில். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் போய் அந்த ஒரு ரெஸ்கியூ கேட்டு போலீஸ் தேவர் சர்ச்சிங் த கேர்ள்.
யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல அந்த மாதிரி அக்யூஸ் கொண்டு போய் அந்த அந்த இடத்த அந்த அந்த பர்டிகுலர் காலேஜுடைய அந்த அந்த ட்ரைனேஜ் ரூமை யூஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு வாஸ்ட் ஏரியாவை தான் எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் தி அந்த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தட் ஏரியா. அவங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி அந்த பையனை வந்து ஒரு பிளட்டில் ப்ளீடிங்காக இருக்கிற ஒரு பையன் ஆப்போசிட்டில் நைட் ஒரு 11:15 ஒரு ஹெல்ப் கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து வண்டியை நிறுத்தி உண்மையாகவே அவர் ஹெல்ப் தான் கேட்குறாருன்னு நினச்சி உதவி பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஐ அப்ரிஷியேட் தட் விட்னஸ் ஆல்சோ ஹூ ஹஸ் ஸ்டெப்ட் இன் டு த பாக்ஸ். இங்கே வந்து அந்த எவிடன்ஸ் கொடுத்தது வந்து உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த ரெசிடென்ட்ஸ் அந்த பொண்ணை வந்து அந்த சிச்சுவேஷன்லேயும் ஒரு 4 o'clock போய் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு வீட்டில் டோரை நாக் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அந்த ஏரியா பப்ளிக் வந்து முன்னே வந்து அவங்க பண்ணினது வந்து இட் இஸ் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் ஜாப். அவங்களும் கோர்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறத அவ்வளோ தூரம் புரிஞ்சு இந்த இடத்துல வந்து தே ஹேவ் ஆல்சோ சப்போர்ட்டட் தி ப்ராசிக்யூஷன் கேஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருந்துருக்காங்க. அந்த நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த அந்த அந்த கொடுத்த ஒரு டைரக்ஷனில் வந்து தி போலீஸ் ஹவ் டேக்கன் இனிஷியேட்டிவ் இமீடியட்டாக அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும், அது எல்லாமே கொடுத்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ வித்தின் 30 days ஆஸ் பர் ஹிஸ் டைரக்ஷன் அதை பண்ணியிருந்தோம். நமக்கு ஹைகோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரேப் கேசஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து வித்தின் 2 months அந்த ஃபைனல் ரிப்போர்ட் லேட் அவுட் பண்ணி ட்ரையல் கம்ப்ளீட் பண்ண வித்தின் 2 months ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லா வழிமுறைகளையும் இந்த இடத்துல நாங்கள் வந்து சரியாக கடைபிடித்திருக்கிறோம். அண்ட் சொல்லிடுறேன், அதாவது 324 சப்கிளாஸ் 4க்கு வந்து 2 years + 500 ஃபைன், 309 சப்கிளாஸ் 4க்கு 10 years + 500 ஃபைன், 311க்கு 7 years, 74க்கு 1 year + 500 ஃபைன், 76க்கு 3 year + 500 ஃபைன், 127 சப்கிளாஸ் 2 1 year. அதே மாதிரி இதில் ரொம்ப கிரேவ் ஒஃபென்ஸ் அப்படிங்கிறது 70 சப்கிளாஸ் 1 தட் இஸ் கேங் ரேப். அதுக்கு வந்து வாழ்நாள் சிறை. மீதமுள்ள காலங்கள் வந்து அவங்க சிறையில் தான் இருக்கணும். 2 3 4 5 6 7 7 அது இந்த ட்ரையலை நம்ம அதை ஃபைல் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஃபாரம். அதில் இங்கே நம்ம பண்ண முடியாது. அது மேபி இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவங்க அந்த மீன்ஸ் போலீஸ் டீம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க சார். அவங்க டிசைட் பண்ணுவாங்க. புரியுது. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண ஓகே அல்ல அதுதான் சார். இப்போ என்னென்னா நமக்கு டிஎன்ஏ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு இப்போ அந்த இடத்துல இருந்து நமக்கு டிஎன்ஏ கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது அங்கே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போகுது. செராலஜி டிபார்ட்மெண்ட் ஏன்னா எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த வெப்பன் யூஸ் பண்ண இடத்துல அந்த அந்த தம்பியை வெட்டினாங்க இல்லையா, தலையில் அந்த தலை மேலே ஒரு 4 இது இருக்குது அந்த வெப்பன் அசால்ட்டில். ஸோ அதிலெல்லாம் பார்க்கும்போது செராலஜியில் வந்து பிளட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த வெப்பனில் இருந்த பிளட்டும் அந்த தம்பியுடைய பிளட்டும் எல்லாம் சேம் தான். அந்த ரிப்போர்ட் இருக்குது. டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏலையுமே நம்ம எல்லா விதத்துலையுமே வந்து அந்த பிகாஸ் அவங்க அந்த சப்ஜெக்ட் டு கேங் ரேப்னு வரும்போது என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் கொடுத்துருக்கோம் சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆல்சோ